Hello friends, welcome to my channel Divi's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு சைடு டிஷ்ஷா சாப்பிடுறதுக்கு. அதுக்கு கொஞ்சமா பீன்ஸ் எடுத்து குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, பச்சை பட்டாணி எடுத்துட்டு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய். இதுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்க்காம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டியில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சோம்பு நல்லா செவந்து வரட்டும். சோம்பு செவந்துருச்சு. நம்ம இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அது கூட ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. காய்கறி கூடவே நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி கலரி விட்டுருங்க. அடுத்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தடவை இப்படி கலரி விட்டுருங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கெலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.